மனுனா மானவேந்திரேணே யாபுரி நிர்மிதா ஸ்வயம். பிரம்மலோகத்திலேருந்தே வரக்கூடியதான நதி சரையு. தேவலோகத்திலேருந்து வர நதி தேவநதி கங்கை. பிரம்மலோகத்திலேருந்தே வரால் சரையு. அந்த சரையு கரையிலேயே நான் இருக்கணும், அந்த சரையு தீர்த்தத்தையே பானம் பண்ணிண்டு ராமாயணமே படிச்சுண்டு ராமநாமத்தையே அலறிண்டு என் வாழ்நாளெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறார் ஆதிசங்கர. கதாவாசாகேதே விமல சரயூ தீரபுலினே சமாசீன ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன்னே அயே ராமஸ்வாமின்னே ஜனகதனயா வல்லப விபோ பிரசீதேதி குரோஷன்னே நிமிஷமிவே நேஷ்யாமி திவசானே. சாகேதபுரி அப்படின்னும் பேரு அயோத்திக்கு. கதாவா சாகேதே, அந்த அயோத்தியிலேயே விமல சரையூ தீரபுலினே, விமலமான சரையூ தீரத்தில் ஏதோ ஒரு திட்டில் உட்காந்துண்டு அந்த சரையூவில் ஸ்நானம் பண்ணிண்டு அந்த தீர்த்தத்தையே பானம் பண்ணிண்டு சமாசீன ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன்னே, ஹிருதயத்தில் எப்பொழுதும் ராமனுடைய சரணத்தையே, கோமலமான சரணம், சீதம்மா மடியில் வச்சுட்டு லாலனை பண்ணுறதான சரணம், ஹனுமான் கையில் வச்சுட்டு வருடி விடுறதான சரணம், கள்ள பெண்ணாக்கினதான சரணம், கங்காஜனகமான சரணம், ரிஷிகள்லாம் சேவிச்சதான சரணம், விபீஷணாதிகள்லாம் சேவிச்சதான சரணம், சுக்ரீவாதிகளை வாழ வச்சதான சரணம், பக்தாலெல்லாம் எப்பொழுதும் ரட்சிக்க காத்துருக்கிற சரணம்னு அந்த சரணத்தையே நான் எப்பொழுதும் தியானம் பண்ணிண்டு சமாசீன ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன்னே, ஹிருதயத்தில் வச்சுண்டு அந்த ராமனை அந்த திருவடியை எப்பொழுதும் நான் தியானம் பண்ணிண்டு செத்தை கொறுக்க இந்த கரையிலேருந்து அந்த கரை கேட்குறா போல ராம நாமத்தை அலறிண்டு அயே ராமஸ்வாமின்னு. அகண்ட காவேரி போல் 4 மடங்கு இருக்கும் சரையும். அதுவும் அயோத்தியில் ரொம்ப பெருசாக இருக்கும். அக்கறையே தெரியாது அயோத்தி போனவாளுக்கு, சரையூல ஸ்நானம் பண்ணவாளுக்கு தெரியும். இங்கேருந்து அக்கதையில் கேட்குறா போல எதிரொலிக்கிறா போல நான் கத்தனம்ங்கிறார். அயே ராமஸ்வாமின்னு ஜனகதனயா வல்லபா விபோ பிரசீதேதி குரோஷன்னு. எவ்வளவு முடியுமோ இறஞ்சு நான் கத்துவேன். ராமா ராகவா ரகுநந்தா ரகுநந்தன, ராமராகவ 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 ரக்ஷமாம்னு இறஞ்சு கத்துவேன். ராமஸ்வாமின்னி ஜனகதனயா வல்லபா விபோ பிரசீ